கள்ளச்சாராயம் காய்ச்சிய எத்தனை பேரை இதுவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளனர் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். விஷச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் பேட்டியளித்த அவர், இறந்தவர்களின் குடும்பத்தினரை வறுமையின் பிடியிலிருந்து நிரந்தரமாக வெளியே கொண்டுவர பாஜக உதவும் என்றும் தெரிவித்தார். 2-3 பாக்கெட் வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை. சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும். குண்டா சட்டமே இதுக்கு தான். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். கடந்த 2.5 ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க? எதுவுமே இருக்காது. சோசியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம், கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டா தான் அந்த சிஸ்டமே அழியும். ஒரு கோட்டர் 120 ரூபா வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுதான் உண்மை. இறந்து போனவங்களாம் யாருங்கண்ணா? அன்றாடம் காட்சிகள். இறந்து போனவங்களாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. ஸோ அவங்களால போய் தினமும் டாஸ்மார்க்கில் குடிக்க முடியாது. IMFL இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது. மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக, மது கலாச்சாரம் அதிகமாக மதுவுக்கு அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய போகின்றோம். ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதி உதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம். நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் பிடியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும். தேர்தல் பரப்புரையின் போது போதையில்லாத தமிழகத்தை உருவாக்குவதாக கோஷமிட்ட திமுக அதற்கு செய்தது என்ன என கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பினார். போதையில்லாத தமிழகத்தை உருவாக்குவதுதான் லட்சியம் அப்படின்னு சொன்னார். இதோ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் இப்ப அவங்க ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இது மாதிரி மரக்காணம் போன்ற இடங்கள்ல இதே மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு பல பேர் உயிர் இருந்த சம்பவம் இதே மாவட்டத்துல நடந்தது. அப்பயும் நம்ம எல்லாம் வந்தோம். முதல்வர் உடனடியாக கள்ளச்சாராயம் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத வண்ணம் நாங்க இரும்புகரம் கொண்டு அடக்குவோம் சொன்னார். இன்னைக்கு இந்த 38 பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிர் போயிருக்கு. அப்போ இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விதான் மக்கள் கேள்வியா நான் எழுப்புறேன். சொந்த எங்க அண்ணன் குடும்பத்துல 2 பேரும் சேர்ந்து இறந்துட்டாங்க. எல்லாமே இந்த விஷ சாராயம் குடிச்சுதான் இறந்தன்றாங்க. இன்னைக்கு இந்த என்ன சொல்றதுன்னு தெரியல. 3 பசங்க இருக்கிறாங்க. யார் அவரு? ஹேண்டிகேப்பு பெயிண்டிங் வேலை தான் பண்றாரு. அவங்க கொளுத்து வேலைக்கு தான் போவாங்க. அவங்க போனாதான் ஒரு வேளை சாப்பாடு. இப்போ அதுக்கு கூட நிலம் இல்லை அந்த 3 பிள்ளைங்களுக்கும். இல்லைங்க, அவன் குடிப்பான். ஆனால் அந்த அம்மா எப்படி குடிச்சாங்கன்னு எங்களுக்கே தெரியல. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் விற்கிறாங்க. வேற எங்கே தூரமெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் விற்கிறாங்க. இது இப்போன்னு இல்லை, எத்தனையோ வருஷத்துலேருந்து விற்கிறாங்க. போலீஸ் வரும்போது அங்கே எதுவும் நடக்காது. உடனே எல்லாத்தையும் எடுத்து மறைய வச்சுடுவாங்க. அவங்க இல்லைன்னா தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ ஜனங்க இன்னைக்கு இந்த இடத்துல எல்லாமே தடுமாறுறாங்க. அந்த 5 நிமிஷம் அவங்க யோசிச்சிருக்கலாம்ல. பணம் எந்த விதத்திலனாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஒரு உயிர் விட்டு தான் சம்பாதிக்கணுமா? உயிர் எப்படி ஐயா போச்சு? ஆனா கொலைகார சொன்னது என்ன கலந்தானே தெரியலையே. ஐயோ சாமி, ஏம்மா முருகா மேல பழங்குரு. ஒரு ஆணு ஒண்ணு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது சாமி. அதாவது கண்ணன்ற வருது, காலையில் வேலைக்கு போவார், வீட்டுக்காரமாக வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இவர் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கோட்டரை சாரத்தை எரிசாரத்தை வச்சு அதை ஒரு பாக்கெட் 2 பாக்கெட்டாக குடிச்சிட்டு நேற்று இறந்து போயிட்டார். நேற்று ஒரு 8 மணிக்கு தான் இறந்துட்டார். வேலைக்கே போகல. நேற்று 8 மணிக்கு இறந்துட்டார். இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துகிட்டு போகுன்றாங்க. அவர் இந்த எலக்ட்ரான் வேலை பார்க்குறாரு. அதுக்கு 150 தான் கிடைக்கும். அதுவே அவங்க பிடிக்கிட்டு வாங்கி சாராயம் குடிச்சு எரி குடிச்சு சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. இந்த குழந்தைங்களை இன்னைக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? பீகாரில் நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் கசிந்த கேள்வித்தாளை படித்து தேர்வெழுதிய 12 மாணவர்களில் ஒருவர் கூட அரசு மருத்துவ கலந்தாய்வுக்கு தகுதி பெறவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வு எழுதிய அமித் ஆனந்த் என்பவர் தேர்வுக்கு முந்தைய நாள் 12 மாணவர்களிடம் தலா 30 லட்சம் ரூபாய் வரை வாங்கிக் கொண்டு கேள்வித்தாளை கசியவிட்ட புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த 12 மாணவர்களில் 3 பேர் தேர்ச்சியே பெறவில்லை எனவும் 8 பேர் 185 முதல் 500 மதிப்பெண்கள் வரை மட்டுமே பெற்றுள்ளதாகவும் பீகார் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஆய்வு செய்ய சென்ற ஐஏஎஸ் அதிகாரி பிரதீப் யாதவிடம் இன்னும் எத்தனை பெண்களின் தாலி போகும் சார் என கதறியபடி பெண்கள் முறையிட்டனர். அவர்களின் அழுகுரலை கேட்டு கலங்கிய அதிகாரி ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் கூட இருக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நிறைய தாலி நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? உயிர் 10 நாளால இன்னொரு உயிர் கொடுத்துட்டு 2வது உயிர் போது சார். இந்த மதம் பண்ற வேலை எங்க தங்கச்சி வீட்டுக்காரு 30 வயசு பையன் அந்த மதம் பண்ண வேலை நாங்க இருந்துட்டு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். 2வது எங்க அப்பா சார். தயவுசெய்து இந்த மதம் வயிற்றுடுங்க சார். வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சார். எந்த வேலையாலும் மக்களோட உழைப்பு வாங்கிங்க. ஆனால் குடிக்கிறத மட்டும் வாங்காதீங்க. வீட்டுக்குள் போதையில் படுத்திருந்ததாக கருதிய உறவினர் ரத்தவாந்தி எடுத்ததை பார்த்த பிறகு அவசரமாக மருத்துவமனைக்கு தூக்கிக் கொண்டு ஓடியதாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு கவலைக்கிடமாக உள்ளவரின் உறவினர் கூறியுள்ளார். எப்போ ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போகல வேலை கஷ்டமா இருந்தாங்க இந்த மாதிரி வாங்கி குடிப்பா அப்படின்றது. அப்படி குடிக்கும்போது குடிப்போதையில் தான் படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருந்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க, கூலி வேலைக்கு போயிட்டாங்க. ரொம்ப வாமிட் எடுத்துக்கிட்டு இருந்ததுன்னு பக்கத்தில் இருந்தவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க தம்பி வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, வீட்டில் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி வான்னு சொல்லிட்டு இப்போ பைக்கில் அழைச்சிட்டு வரலான்னு வந்தேன். தண்ணி வேணும்னு கேட்டாப்புல தண்ணி கொடுத்தேன். தண்ணி கொடுத்த உடனே ரொம்ப அதிகமாக வாமிட் ஆச்சு. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தாப்புல. அப்புறம் அது வேலை செய்கிறவங்க எல்லாருமே குடிக்க தான் செய்வாங்க. பாட்டில் வாங்கினாக்கா 140 ரூபா 150 ரூபான்னு வாங்க முடியலன்ட்டு இது 50 ரூபா போட்டலன்னு சொல்லிட்டு வாங்கி குடிப்பாங்க.